உங்களுக்கு 5ல இருக்கு, கேது வந்து உங்களுக்கு 11ஆம் பாவத்துல இருக்கு. சோ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானால குழந்தை ரீதியா இருக்கக்கூடிய மன கஷ்டம், மன பிரச்சனை, குழந்தையே என்னால பெத்துக்க முடியலங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க, ட்ரீட்மெண்ட்ஸ் போறோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய இந்த துளாராசிக்காரங்களுக்கு அடிச்சுதா ஜாக்பாட்ன்ற மாதிரிதான் இந்த வருடம் குழந்தை ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகி ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா போவீங்க. சோ நான் வந்து ராகு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராகு 5ஆம் இடத்தை அமர்ந்தாலே ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் போகும். பட் அதுல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வருமானு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பான முறையில உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும். 5ல் இருக்கக்கூடிய ராகு வீடு கொடுத்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. என்ன ஒண்ணு, ஒரு சில தடை, ஒரு சில தாமதத்துக்கு அப்புறம் உங்களுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். பட் டெஃபினட்டா நல்ல ரிசல்ட்டே வரும். பெற்றோர்கள் வந்து உங்களுடைய குழந்தைய நீங்க பிரிஞ்சிருக்கீங்க, பல வருடமா பார்க்க முடியல, பேச முடியல அப்படின்னா இந்த மாதத்துல ஏதோ ஒரு வகையில அவங்களுடைய கான்டாக்ட் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், இல்ல அவங்க மூலமா ஏதோ ஒரு லாபம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு, இல்ல ஒரு ஆதாயம், இல்ல அவங்க மூலமா ஒரு சப்போர்ட். 5ஆம் இடத்தோட அதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில பிரச்சனைகள், பிரிதல் எல்லாமே இருக்கும். பட் அதை ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய இடத்துல நீங்க இருப்பீங்களா? எஸ், இருப்பீங்க.